தமிழ் மக்களுக்கு வணக்கம். ரூ. 5,000 அப்படின்றத வந்து எல்லார் வங்கியிலயும் போட்டிருக்காரு. எல்லார் வங்கியிலயும் போடல. 1,36,00,000 மக்கள் உடைய வங்கி கணக்குல போட்டிருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்றத குறித்து இந்த காணொளி. ஆனா, இந்த காணொளி அதுக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு விஷயத்த இங்க பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நெறைய பேர் வந்து என்ன இந்த கேள்விய கேட்டுட்டே இருந்தாங்க. என்னன்னா, டிஜிபி பொறுப்பு டிஜிபி அப்படின்ற விவகாரத்துல நீங்க வழக்கு போட்டேன்னு சொன்னீங்களே, அந்த வழக்கு என்ன ஆச்சு? திமுக மிரட்டியதால் நீங்கள் பயந்து விட்டீர்களா? இப்படின்லாம் நெறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வழக்கை வந்து ஒரு கீழமை நீதிமன்றத்தில பதிவு செய்யறதுக்கும், ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில பதிவு செய்யறதுக்கும், ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்தில கொண்டு போய் பதிவு செய்யறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு வழக்கை கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில நீங்க பதிவு பண்ணணும் அப்படின்னாக்க, அதை ரெஜிஸ்ட்ரார்ல கொண்டு வந்து அதை வந்து நீதியரசர் முன்னாடி கொண்டு வருது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ப்ராசஸ். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தான் ஹியரிங்கே கிடைக்கும். அப்படியே கிடைத்தாலும் கூட, திருப்பதி தேவஸ்தானம்ல பண்றாங்க இல்லையா? ஜருகண்டி ஜருகண்டின்னு தள்ளி விடுறாங்க இல்லையா? அந்த மாரி தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. அப்படி தள்ளி விட்டது 1 நிமிடமோ, 2 நிமிடமோ, 3 நிமிடமோ பேச வாய்ப்பு கிடைத்தால், அது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னே சொல்லலாம். அப்படியான ஒரு நிலை தான். அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா, அவ்வளோ வழக்குகள் இருக்கு. 36, 37 நீதியரசர்கள் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,00,000 வழக்குகள் இருக்கு அப்படின்னும் பொழுது, அவங்களுக்கு ப்ராப்ளம், பிரஷர் இருக்கு. ஆனாலும் பொறுப்பு டிஜிபி அப்படின்ற ஒரு நிலை இங்க தமிழ்நாட்டில இருக்கு. இது இருக்கக்கூடாது. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ற நிலையில, பொறுப்பு டிஜிபி அப்படின்றதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து செயல்படுவது என்பது தவறு. இது வந்து உச்சநீதிமன்றத்துடைய ஆணையே வந்து மீறுகின்ற செயல் அப்படின்றதற்காக அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டு, அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த நவம்பர்லேருந்து பெண்டிங்கில வச்சு, அது இப்போ விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு, உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசருடைய பெஞ்சில நீ அ ஆணை பிறப்பித்திருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, மீடியாக்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல எண்ணம். அதாவது என்னுடைய பேர் வரக்கூடாதாம். அதனால ஹென்றி திஃபனேயோடைய பேரையும், அல்லது யாரோ ஒருவர் போட்ட வழக்கு அப்படின்னும் இவங்க வந்து பரப்புரை பண்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நான் போட்ட வழக்கில் தான் அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதோ ப்ரூஃப் நீங்களே பார்த்துக்கோங்க. தெளிவாக நான் போட்ட வழக்கு தான். சரியா? இப்போ என்னன்னா, இதில என்ன தீர்ப்பு குடுத்துருக்காங்க. இப்ப இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா, நீங்க 1 வாரத்துக்குள்ள டிஜிபியை பரிந்துரை செய்ய வேண்டும். அந்த பெயரை பரிந்துரை செய்ய வேண்டும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லங்க. இந்தியா முழுக்கவும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி சில இடங்கள்ல பொறுப்பு டிஜிபின்றத அந்த வழிமுறை இருக்கும் என்றால், அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பொருள்பட தான் அந்த தீர்ப்பே வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக இதை எடுத்துக்கிறாங்க. கவனத்தில எடுத்துக்கிட்டு, இந்த பெட்டிஷன கவனத்தில எடுத்துக்கிட்டு, இவங்க வந்து அந்த உத்தரவ பிறப்பிக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, வில்சன் இருக்கார் பாருங்க. யார் இந்த வில்சன்? அதாவது கருணாநிதியை புதைப்பதற்கு குழிக்கு பிச்சை எடுத்துட்டு அலைஞ்சாங்க இல்லையா? அப்படி பிச்சை எடுத்துட்டு அலைந்த பொழுது, நீதிமன்றத்தில போயி, சென்னை உயர் நீதிமன்றத்தில போயி, "ஐயா! கருணாநிதிய நாங்க வந்து மரீனா கடற்கரையில புதைக்கல. கருணாநிதிய நாங்க புதைக்கிற இடம் வந்து கூவக்கரை. அதாவது அண்ணா சமாதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து கூவக்கரை. அது வந்து மரீனா கடற்கரை கிடையாது. அண்ணா சமாதியுடன் மரீனா கடற்கரை முடிந்து விடுகிறது." இப்படின்லாம் வாதங்களை வைத்து, அதனாலேயே ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய வில்சன் அங்க போய் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இவர் பாருங்க இந்த மனுதாரர் மீது நெறைய கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? பொறுப்பு டிஜிபி நீ வச்சிருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்கு பதில் சொல்றத விட்டுப்புட்டு, கிஷோர் கே. சாமி மேல கிரிமினல் வழக்குகள் இருக்கு. கிஷோர் கே. சாமி மேல கிரிமினல் வழக்குகள் இருக்கு. என்ன வழக்குகள் இருக்கு? உன் ஸ்டாலின கன்னாபின்னான்னு திட்டிட்டேன் அப்படின்னு வழக்கு போட்டுருக்கலாம். இல்ல உன் ஸ்டாலின வந்து நான் வந்து அவதூறு பரப்பி விட்டேன் அப்படின்னு நீ வழக்கு போட்டுருக்கலாம். என்ன அவதூறு? நான் ஸ்டாலின் மூளை உள்ளவர், அறிவாளி, நல்லவர், யோகியர், உத்தமர் இப்படியெல்லாம் சொன்னால் அது அவதூறு. அது கோர்ட்ல நிக்கும். நான் தான் ஸ்டாலின் உண்மை என்னவோ அதுதானே பேசியிருக்கேன். அது எப்படி அவதூறு ஆகும்? ஸ்டாலின் ஒரு தத்தி. ஸ்டாலினுக்கு அறிவு கிடையாது. ஸ்டாலினுக்கு எந்த காலத்திலயும் மூளை வேலை செய்யாது. ஸ்டாலின் ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியன்.
ஸ்டாலின் உத்தமர் கிடையாது, உண்மத்தர் அப்படின்னு நான் சொல்றேன்னு வையுங்களேன். இது எப்படி நீதிமன்ற அவமதிப்பாகும்? அப்படியே நீ வழக்கு போட்டாலும் அது எப்படி நீதிமன்றத்தில நிக்கும்? நீ போட்ட அத்தனை வழக்கையும் நான் நீதிமன்றத்தில் எதிர்கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ போட்டிருக்கின்ற வழக்கில 2 வழக்குகள்ல நான் நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். மற்ற வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது, என்னை கைது செய்வதற்கு காவல்துறை என் வீட்டிற்கு வந்தாலும் கூட, நானு "ஐயய்யோ! கொல்றாங்களே!" அப்படின்னு ஒண்ணும் கூப்பாடு போடலையே! இல்ல அங்க இருக்கக்கூடிய லேடி கான்ஸ்டபிள்க்குலாம் கிட்ட போயிட்டு, "நான் ஜட்டி கூட போடல. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்." ஓடி போய் பாத்ரூமுக்கு போயிட்டு முரசொலி மாறனுக்கு ஃபோன் பண்ணா மாரி, அந்த மாரி திருட்டுத்தனத்தையும், அந்த மாரி கேப் மாரித்தனத்தையும் நான் பண்ணலையே! அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்படணும்? நான் சட்டப்படி எதிர்கொண்டிருக்கிறேன். உன்கிட்ட கேட்டது என்ன? நீதிபதி என்ன கேட்கிறாரு? யோவ்! நீ நீதிமன்றத்தில் அவமதிப்பை செய்திருக்கிறாயா? இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுன்னா, இந்த மனுதாரர் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகள நீ இப்ப வேற என்ன நீ நீ என் மேல வழக்கு போடாம வேற என்ன பண்ணுவ? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு நீதியரசர். அப்படின்றது தான் உண்மை. சரியா? இப்போ 1 வாரத்தில இவங்க வந்து அந்த பரிந்துரை செய்ய வேண்டும். செய்யவில்லை என்றால் மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். ஆனா ஒவ்வொரு முறை உச்சநீதிமன்றத்துக்கு போணும்னாலும் அவ்வளோ ஈஸி இல்ல. நீங்க சொல்றா மாரி திமுகவுக்கு பயந்து, இவர்களுக்கு பயந்து, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் மனசாட்சியை தவிர்த்து வேறு யாருக்கும் எந்த காலத்திலும் நான் செவிமடுத்ததே கிடையாது. என் மனசாட்சி சரின்னு சொன்னா அது சரி. ஏன் மனசாட்சி தப்புன்னு சொன்னா தப்பு. ஏன் இந்த யூடியூப்ல இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு பார்வையாளர்கள் அதிகம் வரணும். அதனால உங்களுக்கு பிடித்ததை நான் பேசுவேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? எனக்கு உங்களுக்கு பிடித்ததை பேசுறதுக்கு நான் இங்க இல்ல. எனக்கு தோன்றுவதை நான் பேசுறேன். பிடித்திருந்தால் பாருங்கள், இல்லையா பார்க்காதீங்க. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. எப்பவுமே என்னுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு பயந்தேன், அவனுக்கு பயந்தேன், அதுவும் போய் போய் திமுககாரனுக்குலாம் நான் பயந்தேன்னு சொல்றதெல்லாம் எதுக்கு இத சொல்ல வரேன்னா, நாங்க அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு ஒரு வழக்கையும் விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு, சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து இவர்களை வந்து அதுவும் இவங்கள்ட்ட இருக்க பணபலம்லாம் சாதாரணமான பணபலம் கிடையாதுங்க. அவன் முகுல் ரோஹத்கின்னு கொண்டு வந்து நிறுத்துறான், சித்தார்த் லூத்ரான்னு கொண்டு வந்து நிறுத்துறான். எல்லாம் 50,00,000 60 எல்லாம் உங்க பணம் தான், நம்ம பணம் தான். அத கொட்டி கொண்டு வந்து நிறுத்துறான். நாம வந்து ஒரு சீனியர் கவுன்சில தேடி புடிச்சு கொண்டு போய், கையில இருக்கிற பணத்தையெல்லாம் சுரட்டி சுரட்டி குடுத்து, "இந்தாங்க எங்களால இவ்வளோ தாங்க முடியும். எங்களால 2,00,000 தாங்க முடியும். எங்களால 1,00,000 தாங்க முடியும். எங்களால 3,00,000 தாங்க முடியும்ன்னு" குடுத்து இத கொண்டு வந்து பேச வைக்கிறோம். சரியா? அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் ஏதோ பெரிய சாதனையாளர்ன்னு சொல்லிக்கிறதுக்காக இத நான் சொல்லல இங்க. ஆனால் எதுக்கு நான் இத பதிவு பண்றேன்னா, ஒரு வழக்கை கொண்டு வருவதே அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ். நான் எந்த கட்சியிடமும் போயிட்டு, "நீங்க எனக்கு கொண்டு வந்து உதவுங்க" அப்படின்னு நான் கேட்டுட்டு நிக்க முடியாது. அவங்க உதவலாம், உதவாம போலாம். அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால இதை பதிவு செய்ய வேண்டும்ன்றதுக்காக தான் சொல்றேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ரூ. 5,000 வருவோம். இந்த ரூ. 5,000 ஸ்டாலின் போடுகிறார் அப்படின்னா, தாராளமாக போடட்டும். வரவேற்கிறோம். உள்ளபடியே வரவேற்கிறோம். நான் வரவேற்கிறேன். ஏன்னா, இது மக்களுடைய பணம். மக்களுக்கு சென்று சேர வேண்டிய பணம். அதாவது சோசியல் வெல்ஃபேர்ன்னு சொல்லுவாங்க. சமூக நலனுக்காக வழங்கப்படுகின்ற ஊக்கத்தொகை என்கிற அளவிலே இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால், அதில் இருக்கக்கூடிய கருணாநிதித்தனத்தை தான் நான் கேள்வி கேட்கிறேன். இந்த கருணாநிதித்தனம் என்ன தெரியுமா? அதாவது முன்கூட்டியே நான் குடுக்கிறேன். அது என்னடா முன்கூட்டியே குடுக்கிறேன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதங்கள் ஏன்னா தேர்தல் இருக்க போகிறது. தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும். இந்த தேர்தல் இருக்கின்ற காலங்கள்ல அதாவது பிப்ரவரி மாசத்துக்கு குடுக்க வேண்டிய ரூ. 1000 அடுத்த மாதம் மார்ச், ஏப்ரல், மே இதுக்கெல்லாம் சேர்த்து அட்வான்ஸாக நாங்கள் 4,000 கொடுத்து கூடுதலாக கோடை தொகை அப்படின்னு ரூ. 1000 சரியா? இது 2,000ன்னு அவர் சொல்றாரு. அது 2,000 கிடையாது. ரூ. 1000 தான். அதிலேயே ஒரு ஃப்ராடுத்தனம், பித்தலாட்டம். சரியா? இவர்கள் கொடுத்திருப்பது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இதற்கு ரூ. 4,000 கூடுதலாக ரூ. 1,000 தான். இப்படி கொடுத்திருக்கின்ற இந்த பணத்தை முன்கூட்டியே கொடுத்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின், பின்கூட்டி கொடுக்க வேண்டிய 27,000 எப்பப்பா தருவ? 2021 உன்னுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன? அனைத்து மகளிருக்கும் ரூ. 1,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஆனால் நீ கொடுத்திருப்பது என்ன?
2023 செப்டம்பர்லேருந்து நீ கொடுக்க ஆரம்பிச்ச. அப்ப 2021 மே நீ பதவி ஏற்றுக்கொண்டது நாளிலிருந்து 2023 செப்டம்பர் 27 மாதங்கள் யார் குடுப்பாங்க? உங்க அப்பனா குடுப்பாரு? யார் குடுப்பாங்க? அப்போ முன்கூட்டியே கொடுக்க முடிந்த உன்னால் ஏன் பின்கூட்டி கொடுக்க முடியவில்லை? அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்காமல் இருப்பாங்களா? நீ குடுக்கிறத நாங்க வாங்கி வச்சுப்போம். ஏன்னா, இந்த 5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் குடும்பம் அடித்த பணம் 5,00,000 கோடி. இன்றைக்கு நீ குடுக்கின்ற அட்வான்ஸ் பணம். அதுவும் கூட கூடுதல் தொகையாக குடுக்கல. அட்வான்ஸா குடுக்குறாராம். சரியா? அதாவது நம்ம பணத்த அடுத்த மாசம் குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாசம் குடுக்குற நீ. அவ்வளவுதான். ஆனா, நீ அட்வான்ஸா என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறாய் என்றால், 2021 தேர்தல் நடப்பதற்கு முன்னரே அட்வான்ஸாக புக்கிங் செய்து 3000 கோடி உன்னிடம் கொடுத்து, இங்க இருக்கக்கூடிய மண் வளங்களை எல்லாம் சுரண்டுவதற்காகவும், இந்த டாஸ்மாக் அமைச்சரவையை பெறுவதற்காகவும் வந்து அமர்ந்த நபர் செந்தில் பாலாஜி. ரூ. 10 பாலாஜி. சரியா? அதாவது ஒரு விவேக்கோடைய ஒரு படம் காமெடி ஒண்ணு வரும் தெரியுமா? அந்த பஞ்சாயத்துல பார்த்தீங்கன்னாக்க, மைனர் குஞ்ச சுட்டுட்டேன் அப்படின்னுவாப்புலல்ல. அது எதுக்குடா அப்படின்னா, அந்த மைனர் என்ன சொல்லியிருப்பான்னா, நான் அடுத்து 2 பெண்களை கெடுக்கப் போகிறேன். அதனால முன்பணம் கட்டிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ முன்கூட்டியே குடுத்துருக்கிறதும் அந்த மாதிரி தான். என்னன்னா, இப்ப அடிச்ச 5,00,000 கோடி பத்தாதாம். அடுத்து இன்னும் 5 ஆண்டுகளுக்கு 5,00,000 கோடி திருடுவதற்கு, இவருடைய உதவாக்கரை மகன் உதவாநிதி, அவனுடைய பையன் இன்பநிதி, அப்புறம் அவனுக்கு ஒண்ணு பொறக்கும். அந்த நிதி, துன்ப நிதி, துயர நிதி, இந்த நிதியெல்லாம் வந்து பணம் சேர்ப்பதற்காக முன்பணமாக நமக்கு 5,000 குடுக்குறாங்களாம். இதை மீடியா அல்லக்கைகளை வைத்து இவர்கள் பரப்புரை என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சிக்ஸர், மாஸ்டர் ஸ்ட்ரோக். இங்கே தமிழ்நாட்டின் நிதிநிலைக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்கே வந்துருச்சு. இவன் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இது. இதில் என்ன மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்க முடியும்? முன்பணமாக கொடுத்துருக்க அவ்வளவுதானே. இதில் என்ன மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்குது? ஒன்றும் கிடையாது. செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியல, ரோட்டில் வந்து போராடுறாங்க, சம்பளம் கூட கொடுக்க முடியல. ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க பாருங்கள். அதாவது நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னா வர்றாங்க தெரியுமா? உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, நம்ம உடனே மருத்துவமனைக்கு போனோன்னா வர்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலங்க 3 மாதம் 4 மாதமா. அது பெண்டிங் இருக்குது. சரியா? தூய்மை பணியாளர்கள் அவங்க என்ன கேட்குறாங்க? ஆண்டுக்கு 20 கோடி ரூபாய். அது கொடுக்க முடியல. அரசு இவங்களுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியல. இப்படி பல தரப்பு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையே கொடுக்கல. முதியோர் ஊக்கத்தொகை கொடுக்கல. இப்படி இதையெல்லாம் நிறுத்திட்டு இதுக்கு மட்டும் 6,000 கோடி அப்படியே சூளையாக கிடைக்குதாம். சரி கொடு, மக்களுக்கு தான் நீ கொடுக்குறதுனால அதை நம்ம வந்து தப்பு சொல்ல போகிறதில்ல. மக்களுக்கு தாராளமாக கொடு. மக்கள் இதையும் வாங்கி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இதை வாங்கி வைத்து கொண்டு உனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீ நினைக்கிற பார், இந்த எகத்தாளத்திற்காகவே நீ கூடுதலாக தோற்க வேண்டும்ன்றதான் நம்ம சொல்லக்கூடியது. இதான் நடக்கவும் போகுது. தமிழ்நாட்டு மக்களை வந்து நீ வந்து ஏதோ சும்மா அப்படி 5,000 ரூபாய் தூக்கி போட்டனாக்கா மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிற எண்ண ஓட்டம் இருக்குது பாருங்க. இந்த எண்ண ஓட்டத்திற்காகவே உனக்கு செருப்படி விழப்போகிறது. 1977 ரூபாய்க்கு பல்பொடி, கருணாநிதிக்கு செருப்படி என்பது அதிமுகவினருடைய வாசகம். அதே போல தான் இப்பொழுதும் கேட்க போகிறோம். முன்கூட்டி கொடுத்த ஸ்டாலினே பின்கூட்டி எப்போ கொடுக்க போற என்கிற கேள்வி வரப்போகிறது. வீட்டு வரியை ஏற்றிட்ட, மின்சார விலையை ஏற்றிட்ட, பால் விலையை ஏற்றிட்ட, இப்படி எல்லாவற்றிலும் சுமையை ஏற்றி வைத்துவிட்டு அட்வான்ஸாக நீ பணத்தை கொடுத்துட்டு எங்களை ஏமாற்றலான்னு பார்க்குறியே. இதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா என்றால் சத்தியமாக ஏற்க மாட்டார்கள். அதுவும் 60 நாளுக்கு முன்னாலே நீ கொண்டு வந்து இதை அவசரமாக கொடுப்பதற்கான காரணம் என்னென்னா, அதுலேயும் ஒரு கருணாநிதித்தனம், அதுலேயும் ஒரு பித்தலாட்டம், ஒரு ஃப்ராடுத்தனம். என்னென்னா, மத்திய அரசாங்கம் இதை நிறுத்துவதற்கு பார்க்கிறது. எப்படி நிறுத்த முடியும்? மிக திட்டவட்டமாக சட்டமே இருக்குது. என்ன தெரியுமா? நிலுவையில் இருக்கக்கூடிய அரசு திட்டங்களை நிறுத்த முடியாது, தேர்தல் ஆணையம் நிறுத்த முடியாது. அப்படிங்கும் பொழுது இதை மட்டும் எப்படி நிறுத்த முடியும்? உனக்கு பயம் என்னன்னா, இங்கே வடக்கில் பாமகவுடன் கூட்டணி, தெற்கில் அமமுக பாஜகவுடன் கூட்டணி அப்படின்றது பலம் பொருந்தியதாக இருக்கிறது. கொங்கு பகுதியில் அதிமுக பலம் பொருந்தியதாக இருக்கிறது.
இப்போ எல்லா இடத்துலயும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. உனக்கு இருக்கக்கூடிய உன்னுடைய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? ரோஹித்ன்னு ஒருத்தன வச்சிருக்க. பென் நிறுவனம்னு ஒண்ணு வச்சிருக்க. இப்படி நீ வச்சிருக்கின்ற இந்த நிறுவனங்கள் எல்லாமே ரிஷின்னு ஒருத்தன வச்சிருக்க. ஐபாக்ல இருந்து. இத்தன பேரையும் வச்சுக்கிட்டு, நீ வந்து ரவுண்டு கட்டி எடுக்கின்ற அந்த சர்வேக்கள் எல்லாமே ஒன்றை கூறுகின்றன. அது என்னன்னா, 130லேருந்து 140 தொகுதிகள்ல அபாயகரமான நிலை. அதாவது நீ ஜெயிக்கவே வாய்ப்பில்லை அப்படின்ற தகவல் வந்து விட்டது. இப்ப இல்ல நவம்பரே வந்துருச்சு உனக்கு. அதனால தான் நீ "எத்தை தின்றால் பித்தம் தெளியும்ன்னு" ஏதாவது ஒண்ணத்த நீ கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க. நீ எதை கொடுத்தாலும் மக்களுடைய மனம் மாறப்போவதில்லை. நீ கொடுத்ததை வாங்கி வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அது அவர்களது பணம். உன் வூட்ல இருந்தா குடுக்குற நீ. ஆனால் 5,00,000 கோடி அடிச்சு வச்சிருக்கியே, அது எங்க பணம்? அதை எதுக்கு உன் வூட்டுக்கு அடிச்சு வச்சிருக்க? அப்போ கேள்வி என்ன இங்க வரும் அப்படின்னா, நீ ஸ்டாலின் குடும்பம் வாழ்வதற்காக வாக்கு செலுத்தப் போகிறியா? நம் குடும்பம் வாழ்வதற்காக வாக்கு செலுத்தப் போகிறியா? அப்படின்றது தான் கேள்வி வரப்போகிறது. பிரதான கேள்வியாக இருக்கப் போகிறது தமிழ்நாடு தேர்தல் களத்தில். ஸ்டாலின் குடும்பம் 5,00,000 கோடி திருடுவதற்காக இன்றைக்கு பிராயச்சித்தமாக, முன்பணமாக, அதுவும் அவங்க கையிலேருந்து குடுக்கல, அவன் பாக்கெட்லேருந்து குடுக்கல, உனக்கு கூடுதலாவும் குடுக்கல. முன்பணமாக குடுக்கிறார்கள். அப்போ முன்கூட்டி கொடுத்த ஸ்டாலினே பின்கூட்டி எப்பொழுது கொடுக்கப் போகிறாய்? அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது, நீ 5,00,000 கோடி திருடுவதற்கு எங்களுக்கு ரூ. 5,000 லஞ்சம் குடுக்கிறாயா? அப்படின்றது 2வது கேள்வி. இதை 2யும் பொட்டில் அறைந்தாற் போல் மக்கள் கேட்கத்தான் போகிறார்கள். அப்போ என்ன பதில் சொல்றாங்கன்றதையும் பார்ப்போம். இவர்கள் என்ன சமாளித்தாலும், மீடியா அல்லக்கைகளை வைத்து என்ன பில்டப் கொடுத்தாலும், இதில் எந்த இடத்திலும் இவர்கள் மக்களிடம் சென்று அவர்களுடைய மனதை மாற்ற முடியாது என்பதனை திட்டவட்டமாக கூறுறேன் நான் இங்க. திட்டவட்டமாக கூறி, மக்களே இப்போ ஒரு 5,000 இல்ல. இதுக்கப்புறம் தேர்தலும் போது இன்னும் நெறைய குரலி வித்தையெல்லாம் காட்டுவாங்க. அண்டா குடுப்பான், குண்டா குடுப்பான், என்ன கொலுசு குடுப்பான், இன்னும் என்னெல்லாம் முடியுமோ எல்லாமே குடுப்பான். எது குடுத்தாலும் கூச்சப்படாமல், தயக்கப்படாமல் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மகிட்டேருந்து திருடிய பணம். கருணாநிதி குடும்பம் திருடிய பணம். அதனால வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதையெல்லாம் வாங்கி வைத்து அதாவது இதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறது, அது நல்லா இருக்காது. வாங்கி வச்சுக்கிட்டு ஆப்படிக்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் இன்னும் ருசிகரமாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். தயவு செய்து அதை செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.